அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல ஃபங்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ் டெய்லர் சீரிஸ்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ எக்ஸ்பேண்ட் e power x log of 1 plus y in powers of x and y up to third degree terms. In powers of x and y னாலே என்ன சார்னா 0.0,0 தான். வேற ஒண்ணுமே இல்லை. சம்டைம்ஸ் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. பாயிண்ட் கொடுக்கல அப்படின்னா பவர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய்னா டிஃபால்ட்டா 0,0 தான். அப்போ ஃபங்க்ஷன் முதல்ல ஃபங்க்ஷன் எழுதிக்கங்க. என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோமோ அது எழுதிருக்கீங்க. ஸோ அட் தி பாயிண்ட் என்ன பாயிண்ட்னா 0,0. ஸோ ஃபங்க்ஷனு பாயிண்ட் ரெண்டுமே எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபங்க்ஷன் என்ன சார்னா எஃப், நம்ம கொடுத்தக்கூடிய ஃபங்க்ஷனை எஃப்னு எடுத்துக்கணும். அதாவது இ பவர் எக்ஸ் லாக் ஆஃப் 1 பிளஸ் ஒய்ன்றது கிவன் ஃபங்க்ஷன் இல்லைங்களா சார்? ஸோ கிவன் ஃபங்க்ஷன் எஃப் அட் தி பாயிண்ட் 0,0. அதை எக்ஸுக்கு 0 போடணும், ஒய்க்கு 0 போடணும். ஸோ போத் எக்ஸ் அண்ட் ஒய் 0,0 ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ இ பவர் 0 லாக் ஆஃப் 1 பிளஸ் ஒய் 0ன்னு கிடைக்கும். அப்போ என்ன சார் கிடைக்கும்னா இ பவர் 0 லாக் 1ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் லாக் 1ஓட வேல்யூ 0 சார். லாக் 1ஓட வேல்யூ 0. அதே சமயத்தில் இ பவர் 0 வேல்யூ 1. ஏன்னா எனி வேல்யூ பவர் 0னா 1, பட் லாக் 1னா 0. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்ன சார் ஆகும்? எஃபோட வேல்யூ டிஃபால்ட்டா 0. எஃபோட வேல்யூ டிஃபால்ட் 0. ஓகே. ஸோ அடுத்து என்னன்னா அப் டு ஃபர்ஸ்ட் டிகிரி டேர்ம்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் கண்டுபிடிக்கும். ஸோ எஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கும். அதாவது டிஃபரன்ஷியேட் எஃப் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். சரிங்களா? அப்போ எக்ஸை பொறுத்து பண்ணும்போது இந்த லாக் 1 பிளஸ் ஒய் சும்மா தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா இ பவர் எக்ஸ் தான். லாக் சும்மா தான் இருக்கும். ஏன்னா இன்டூல இருக்கு, கழட்டிவிட முடியாது. அப்போ இ பவர் எக்ஸ் லாக் 1 பிளஸ் ஒய் தான் கிடைக்கும். அப்போ எஃப் எக்ஸ் அட் தி பாயிண்ட் 0,0னா எகெயின் இ பவர் 0 லாக் ஆஃப் 1 பிளஸ் 0 தான் கிடைக்கும். இப்போ மறுபடியும் என்ன சார் ஆகுனா இதனோட ஆன்சர் 0 தான். ஏன் சார் 0னா லாக் 1ஓட வேல்யூ 0. அடுத்தது எஃப் ஒய் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபங்க்ஷன் கிவன் ஃபங்க்ஷன் எஃப்பை ஒய் பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்றோம். அப்போ இ பவர் எக்ஸ் சும்மா தான் சார் இருக்கும். இ பவர் எக்ஸ் சும்மா தான் இருக்கும். லாக் 1 பிளஸ் ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1 பை 1 பிளஸ் ஒய் ஆயிரும். லாக் 1 பிளஸ் ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 பை 1 பிளஸ் ஒய். எகெயின் இந்த பிராக்கெட் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன சார் ஆகும்னா 1 0 ஆயிரும் சார். ஒய்க்கு 1 கிடைக்காது. போட்டாலும் சரி போடாட்டியும் சரி. ஏன்னா 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. அப்போ இது எப்படி சார் எழுதலாம்னா இ பவர் எக்ஸ் எழுதிக்கலாம். இந்த 1 பிளஸ் ஒய் மேலே வந்துச்சுன்னா என்ன சார் ஆகும்னா 1 பிளஸ் ஒய் இன்வர்ஸ் ஆகும். ஒய் இன்வர்ஸ். இப்போ எஃப் ஒய்யோட வேல்யூ பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ண என்ன சார் ஆகும்னு கேட்டீங்கன்னா இ பவர் 0 இருக்கும். தென் 1 பிளஸ் ஒய், ஒய்க்கு 0 பவர் மைனஸ் 1. 1 டு தி பவர் எனிதிங் 1 தான் சார். 1 டு தி பவர் எனிதிங் 1 தான். அது 1 பவர் மைனஸ் 1 இருந்தாலும் சரி, பிளஸ் 1 இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி 1 டு தி பவர் எனிதிங் 1 தான். அப்போ என்ன கிடைக்குன்னா இ பவர் 0 இருக்காது 1. அப்போ ஃபைனல் ஆன்சர் 1 கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, அதாவது இந்த டேர்ம் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அப் டு ஃபர்ஸ்ட் டிகிரி டேர்ம். ஸோ அப் டு ஃபர்ஸ்ட் டிகிரி டேர்ம்னா இதோட எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் டிகிரி டேர்ம்ஸ் அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு தேர்ட் டிகிரி டேர்ம் கொடுத்துருக்கு. அப்போ செகண்ட் ஒன் எகைன் ப்ரொசீட் பண்ணணும். அது எப்படி சார் போடுறதுன்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள். ஸோ எஃப் எக்ஸ் எக்ஸ், அது என்ன சார் எஃப் எக்ஸ் எக்ஸ் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் சார். பென்சில் எடுத்து ரவுண்ட் பண்ணிங்க. அதாவது எஃப் எக்ஸ்ன்ற இந்த டேர்மை ஆல்ரெடி எஃப்எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். எகைன் எக்ஸை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அவ்வளோதான் சார் மீனிங். எகைன் எக்ஸை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இப்போ எஃப் எக்ஸ் ஆல்ரெடி இங்கே இருக்கு. இந்த டைமை மறுபடியும் எக்ஸை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லும். அப்போ என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மறுபடியும் இ பவர் எக்ஸே தான். லாக் 1 பிளஸ் ஒய் சும்மா தான் இருக்கும், கழட்டிட முடியாது, கூட ஒட்டிக்கிட்டு வரும். இப்போ பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணுங்க சார். இப்போ சப்ஸ்டிட் பண்ணா எஃப் எக்ஸ் எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அதே இ பவர் 0 லாக் ஆஃப் 1 பிளஸ் ஒய், ஒய்க்கு 0. அப்போ 1 பிளஸ் 0 கிடைக்கும், லாக் 1 கிடைக்கும். லாக் 1ஓட வேல்யூ 0 நமக்கு தெரியும். ஒன்ஸ் அகைன் எஃப் எக்ஸ் எக்ஸோட வேல்யூ 0 தான். அடுத்து எஃப் எக்ஸ் ஒய், அது என்ன சார் எஃப் எக்ஸ் ஒய்ன்னு கேட்டீங்கன்னா எஃப் எக்ஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இங்க எஃப் எக்ஸ் ஆல்ரெடி இருக்கு இல்லைங்களா? இந்த எஃப்எக்ஸை ஒய் பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணும். எஃப்எக்ஸை ஒய் பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லும். அப்போ இ பவர் எக்ஸ் சும்மா தான் சார் இருக்கும்.
log 1 plus yக்கு 1 by 1 plus y எழுதணும். எகைன் இந்த 1 by 1 plus y மேல போனா என்ன சார் ஆகும்னா e power x அப்படியே தான் இருக்கும். 1 plus y மேல போச்சுன்னா 1 plus y to the power minus 1 ஆயிரும். இப்போ f x y கண்டுபிடிங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. f x y அதாவது e power x க்கு பதிலா 0ன்னு போட்டுக்கலாம். 1 plus y, so 1 plus 0 power minus 1. அப்போ 1 to the power anything 1 தான், e power 0க்கு 1. அப்போ ஃபைனல் ஆன்சர்னா 1. ஸோ அடுத்து என்ன சார்னா f y y கண்டுபிடிக்கணும். f y y அது என்ன சார் f y y அப்படின்னு கேட்டீங்கன்னா f y கண்டுபிடிச்சு வச்சிருப்போம் இல்லைங்களா சார். இந்த f y கண்டுபிடிச்சு வச்சிருப்போம். இந்த f y-ய y பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ f y இங்க இருக்குல்ல சார், அப்போ e power x சும்மா தான் சார் இருக்கும். e power x சும்மா தான் இருக்கும். ஸோ இந்த 1 plus y to the power minus 1 டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா minus 1 அப்படியே தான் இருக்கும். 1 plus y power minus 2ன்னு கிடைக்கும். அகைன் பிராக்கெட் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1 plus 0ன்னு கிடைக்கும். அதனால 1 தான், போட்டாலும் சரி போடாட்டியும் சரி. இதை இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மைனஸ் எடுத்துக்கணும், வெளியே வச்சுக்கலாம். e power x 1 plus y to the power minus 2 கூட வச்சுக்கலாம். நம்மளோட கன்வீனியன்ட் தான். இப்போ பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இப்போ பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணா, அதாவது f y yக்கு பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா மைனஸ் இருக்கும், e power 0 இருக்கும், 1 plus yக்கு 0 பவர் மைனஸ் 2. அப்போ என்ன சார் கிடைக்குன்னா மைனஸ் 1 கிடைக்கும். ஏன்னா e power 0 வேல்யூ 1, 1 to the power anything 1. அப்போ கூட மைனஸ் மட்டும் இருக்கு, அப்போ மைனஸ் 1 மட்டும் கிடைக்கும். ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அப் டு செகண்ட் டிகிரி டேர்ம்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த டைமோட ஸ்டாப் பண்ண அப்படின்னா அப் டு செகண்ட் டிகிரி டேர்ம்ஸ்னா இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு என்ன கேட்டுக்கணும், தேர்ட் டிகிரி டேம் வரைக்கும் போயிருக்கு. அப்போ மறுபடியும் கண்டுபிடிக்கும். அது எப்படி சார் மறுபடியும் தேர்ட் டிகிரி டேம் போகும்போது எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா வெரி சிம்பிள் சார், a plus b ஹோல் கியூப் ஃபார்முலா தான். a கியூப் plus b கியூப் plus இல்லைன்னா a கியூப் plus 3a ஸ்கொயர் b a கியூப் plus 3a ஸ்கொயர் b plus 3a b ஸ்கொயர் இல்லைங்களா, a b ஸ்கொயர் plus b கியூப். அப்போ a கியூப்னா f 3x சார். 3a ஸ்கொயர்ன்றதுனால f x 2x, ஒரு b இருக்கிறதுனால ஒரு y. இங்க f ஒரு b இருக்கிறதுனால ஒரு x, b ஸ்கொயர் இருக்கு அப்போ 2y. இங்க b கியூப் இருக்கு அப்போ 3y. இதைத்தான் சார் நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா. ஸோ அப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னா f 3x, f 3x. அது என்ன சார் f 3x அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி f டபுள் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். f x x ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். f x x இங்க வச்சிருக்கோம் இல்லையா சார், அந்த டேர்மை எகைன் x பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும், e power x-க்கு ஒன்ஸ் அகைன் e power x தான் சார். log of 1 plus y சும்மா தான் இருக்கு. அப்போ பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணா என்ன சார் கிடைக்கும்னா f x x x பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா e power 0 log 1ன்னு கிடைக்கும். மறுபடியும் இதனோட வேல்யூ என்ன சார்னா 0 தான். ஏன்னா log 1 0. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன சார்னு பார்த்தீங்கன்னா f 2x 1y, 2x 1y. அது என்ன சார் 2x 1yனா f x x ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா சார், அதை y பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. f 2x இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், அதை y பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்போ e power x சும்மா தான் இருக்கும், log 1 plus yக்கு 1 by 1 plus y. இப்போ இது பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா f 2x y பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன சார் கிடைக்கும், e power 0 into 1 by 1 plus 0 கிடைக்கும். அப்போ 1 by 1ன்றது 1 தான், e power 0க்கு 1. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன சார்னா f x 2y, x 2y, சரிங்களா. அது என்ன சார் x 2yன்னா f xy ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், f xy கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், அதை y பேஸ் பண்ண டிஃபரன்ஷியேட் பண்ணணும், சரிங்களா. அப்போ x 2y எங்க சார், x y இருக்கு இல்லையா சார், இங்க ரெண்டாவது டைம் இருக்கு, x y இங்க டைம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் சார். இதை y பேஸ் பண்ண டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ e power x சும்மா தான் சார் இருக்கும். இங்க 1 plus y ஹோல் பவர் minus 1 கொடுத்துருக்கோம், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா minus 1 1 plus y பவர் minus 2ன்னு கிடைக்கும். பிராக்கெட் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 0 plus 1 போட்டாலும் சரி போடாட்டியும் சரி. இப்போ பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணுங்க சார், f x 2y.
அப்போ e பவர் 0 கிடைக்கும். பிராக்கெட்டுக்குள்ள மைனஸ் இருக்கு. தென் 1 பிளஸ் 0 பவர் மைனஸ் 2. ஸோ இதனோட ஃபைனல் ஆன்சர் என்ன சார்னா எகெயின் மைனஸ் தான் கிடைக்கும். ஸோ கடைசி என்ன சார் இருக்குன்னா எஃப் 3y. எஃப் 3y. அது என்ன சார் 3y அப்படின்னா எஃப் 2y ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருப்போம். செகண்ட் டிகிரி டேர்ம்ல 2y கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா? 2y கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதை மறுபடியும் y பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணும். அப்போ இந்த மைனஸ் இ பவர் எக்ஸ் சும்மா தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் இ பவர் எக்ஸ் சும்மா தான் இருக்கும். 1 பிளஸ் ஒய் பவர் மைனஸ் 2 டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் 2 1 பிளஸ் ஒய் பவர் மைனஸ் 3 கிடைக்கும். இப்போ எஃப் 3y 3y போட்டீங்கன்னா என்ன சார் கிடைக்குன்னா 2 மைனஸ் இருக்கு. மைனஸும் வெளியே ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ பிளஸ் ஆயிடும். 2 சும்மா தான் இருக்கும். இ பவர் 0 1 பிளஸ் 0 பவர் மைனஸ் 3 கிடைக்கும். அப்போ கடைசி என்ன சார் இருக்கு நமக்கு 2 கிடைக்கும். கடைசியாக நமக்கு 2 கிடைக்கும். ஸோ அப் டு தேர்ட் டிகிரி டேர்ம்ஸ்னா இது வரைக்கும் போயிருப்போம். அப் டு தேர்ட் டிகிரி டேர்ம்ஸ்னா இது வரைக்கும் போயிருக்கும். சரிங்களா? இப்போ அப் டு தேர்ட் டிகிரி டேர்ம்ஸ் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ ஃபார்முலா எழுதணும். டெய்லர் சீரிஸோட ஃபார்முலா எழுதணும். அது என்ன சார் டெய்லர் சீரிஸோட ஃபார்முலானா வெரி வெரி சிம்பிள். டெய்லர்ஸ் ஃபார்முலான்னு சொல்லலாம், இல்லை எக்ஸ்பான்ஷன் சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம் சார். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஜென்ரல் ஃபார்முலா. எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் பிளஸ் 1 பை 1 ஃபேக்டோரியல் ஹெச் இன்டு எஃப் எக்ஸ் பிளஸ் கே இன்டு எஃப் ஒய் பிளஸ் 1 பை 2 ஃபேக்டோரியல் h square f x x plus 2 h k f x y plus k square f y y. Then இது எப்படி சார் எழுத முடியும்? நீங்க வாட் எழுதிட்டே இருக்கீங்க கேட்கலாம். ஸோ வெரி சிம்பிள் சார். இது a பிளஸ் பி ஃபார்முலா. இது a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அதாவது a ஸ்கொயர் பிளஸ் 2 a b பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா தான். வெரி சிம்பிள் இல்லைங்களா? ஏ ஸ்கொயர்னா ஹெச் ஸ்கொயர், ஏபினா ஹெச் கே, பி ஸ்கொயர்னா கே மட்டும் தான் வந்துடும். ஏ ஸ்கொயர்னா எக்ஸ் எக்ஸ், ஏபினா எக்ஸ் ஒய், பி ஸ்கொயர்னா ஒய் ஒய் மட்டும் வரும். அடுத்து ஏ பிளஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலா. ஸோ ஹோல் கியூப் ஃபார்முலா ஞாபகம் இருக்குல்ல சார் நமக்கு 1 பை 3 ஃபேக்டோரியல் ஏ கியூப். அப்போ ஹெச் கியூப், ஏ கியூப்ன்றதுனால 3x பிளஸ் 3 ஏ ஸ்கொயர், அப்போ ஹெச் ஸ்கொயர் பி கே, அப்போ 2x 1y பிளஸ் 3a பி ஸ்கொயர், அப்போ கே ஸ்கொயர், அப்போ 1x 2y பிளஸ் பி கியூப், அப்போ கே கியூப், பி கியூப்ன்றதுனால 3y. சரிங்களா? பிளஸ் எக்ஸட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு தேர்ட் டிகிரி டேர்ம்ஸ் மட்டும் தான் கேட்டுருக்கோம். அதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ இங்கே நமக்கு என்ன தெரியணும்? ஹெச் கே தெரியணும். ஹெச்சும் கே தெரியணும். ஸோ ஹெச்ன்றது வெரி சிம்பிள் சார். எக்ஸ் மைனஸ் ஏ. ஏன்றது என்ன சார்னா கிவன் பாயிண்ட். நமக்கு எந்த பாயிண்ட்டுமே கொடுக்கல. டிஃபால்ட்டாக 0 சூஸ் பண்ணிக்கணும். அப்போ ஹெச்சோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் 0 இல்லைன்னா எக்ஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம். கே வேல்யூ என்ன சார்னா ஒய் மைனஸ் பி. கே வேல்யூ ஒய் மைனஸ் பி. அது என்ன சார் ஒய் மைனஸ் பி கொடுக்கல. ஸோ அதுவும் 0 தான். ஸோ ஹெச்ன்றது எக்ஸ், கேன்றது ஒய். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க சார். வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கன்னா 1 by 1 உங்களுக்கு ஈஸியாக வேல்யூ கிடைக்கும். ஸோ எஃப் அப்படி இருக்கட்டும் சார். பாயிண்ட் நமக்கு 0,0ன்னு நமக்கு நல்லாவே தெரியும். எஃபோட வேல்யூ தெரியும். எஃப்ன்றது என்ன சார்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணோம் இல்லைங்களா? அதான் எஃப். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சார்? நமக்கு 0. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சார்? 0. செகண்ட் பாயிண்ட் என்ன சார்? 0 1. நோட் பண்ணி வச்சுக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0, செகண்ட் பாயிண்ட் 0 1. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0, ஃபர்ஸ்ட் டிகிரி டேர்முக்கு 0 1. டவுட்டாக பார்த்துக்க முன்னாடி செக் பண்ணிக்கேன். 0 தென் 0 1. ஏன்னா அங்கிருந்து காப்பி பண்ணி எழுத கொஞ்சம் சிரமமாக இருக்கனால எழுதி விஷயம் சைடில். ஸோ எஃபோட வேல்யூ 0 சார். அதனால வேண்டியதே இல்லை. ப்ளஸ் 1 by 1 ஃபேக்டோரியல்லாம் 1 தான். போட்டாலும் சரி போடாட்டும் சரி. ஹெச்சோட வேல்யூ எக்ஸ், எஃப் எக்ஸோட வேல்யூ, எக்ஸோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சார்? 0. அப்போ எஃப்எக்ஸோட வேல்யூ 0 பிளஸ் கே, கே வேல்யூ ஒய், எஃப் ஒய்யோட வேல்யூ 1, எஃப் ஒய்யோட வேல்யூ 1 பிளஸ் 1 by 2 ஃபேக்டோரியல்னா 2 தான் இல்லைங்களா? ஹெச் ஸ்கொயர், அப்போ எக்ஸ் ஸ்கொயர், எஃப் எக்ஸ் எக்ஸ், எக்ஸ் ஒய், ஒய் ஒய் வேல்யூ தரும். அப்போ செகண்ட் டிகிரி டேர்மில் என்ன டேர்ம் வச்சிருக்குன்னு பார்க்கணும். ஸோ இதான் சார் செகண்ட் டிகிரி டேர்ம். செகண்ட் டிகிரி டேர்மில் என்ன சார் வேல்யூ வச்சிருக்கோம்? 0 1
-1 நோட் பண்ணி வச்சுக்கோங்க சார். 0, 1, -1 ஆர்டர் மாத்தாம இருந்தா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 0, 1, -1 அப்போ எக்ஸ்க்கு வேல்யூ 0 பிளஸ் 2 H ஓட வேல்யூ எக்ஸ், கே வேல்யூ ஒய், எக்ஸ் ஒய் வேல்யூ 1 ஏன்னா 0 போட்டோம் 1 போட்டோம் பிளஸ் கே ஸ்கொயர், கே வேல்யூ ஒய் ஸ்கொயர், ஒய் வேல்யூ -1 சரிங்களா? இதெல்லாம் சைடில் சும்மா ரஃப் ஒர்க்காக பார்த்துக்கோங்க. ஓகே பிளஸ் தேர்ட் டிகிரி டேர்ம் 1/3 ஃபேக்டோரியல்னா 1/6 ஹெச் கியூப் அப்போ எக்ஸ் கியூப் எக்ஸ் இதனோட வேல்யூ வேணும் இல்லைங்களா? அப்போ தேர்ட் டிகிரி டேர்ம்ல என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ தேர்ட் டிகிரி டேர்ம்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0, 1, -1, 2 0, 1, -1, 2 நோட் பண்ணி வச்சுக்கேன். 0, 1, -1, 2 அது நோட் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்போ தேர்ட் டிகிரி டேர்ம்ல ஹெச் கியூப் ட்ரிபிள் எக்ஸோட வேல்யூ 0 பிளஸ் 3 ஹெச் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் கே ஒய் செகண்ட் பாயிண்ட் என்ன சார் 1 பிளஸ் 3 ஹெச் எக்ஸ் கே ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் வேல்யூ -1 அப்போ சப்ஸ்டிட் பண்ணிருங்க பிளஸ் கே கியூப் அப்போ ஒய் கியூப் ட்ரிபிள் ஒய் வேல்யூ 2 சப்ஸ்டிட் பண்ணிருங்க. வேலை முடிச்சுட்டு நமக்கு தேர்ட் டிகிரி டேர்ம் மாதிரி தான் கேட்டுக்கலாம். முடிச்சிட்டோம். பாசிபிள் இருந்தால் சிம்பிளை பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணாலும் சந்தோஷம். இதோட எழுதினாலும் சந்தோஷம். இல்லை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடிஞ்சுன்னா ப்ரொசீட் பண்ணுங்க. ஏன்னா எந்தெந்த வேல்யூ 0 ஆகுதோ அதில் கட் பண்ணிட்டு 0 ஆகுது, இந்த டைமும் 0 ஆகுது, இந்த டைமும் 0 ஆகுது. அப்போ அது பேலன்ஸ் டைம் எழுதுனா ஃபர்ஸ்ட் ஒன்ல ஒய் மட்டும் இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் ஒன்ல ஒய் மட்டும் இருக்கும். செகண்ட் ஒன்ல 1/2 இருக்கும். ப்ராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2xy இருக்கும் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் தேர்ட் ஒன்ல 1/6 இருக்கும். 3x ஸ்கொயர் ஒய் இருக்கும் மைனஸ் 3x ஒய் ஸ்கொயர் இருக்கும் பிளஸ் 2y கியூப் இருக்கும். அவ்வளோதான். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன சார்? இ பவர் எக்ஸ் சமன் என்ன கொடுத்துருக்கோம்? லாக் ஆஃப் 1 பிளஸ் ஒய். ஸோ இ பவர் எக்ஸ் லாக் ஆஃப் 1 பிளஸ் ஒய்யை 0,0ன்ற பாயிண்ட்ல எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா இந்த ஆன்சர் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களை வந்து ரீச் ஆகும். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.